எத்தனையோ பேர் ஏமாந்து போயிட்டா. எப்படி ஏமாந்து போயிட்டா தெரியுமா? மீன் இருக்கு இல்லையா, அது என்ன நினச்சிக்கோமா, படகை பார்த்துட்டு இதுவும் நம்மள மாதிரி தானே அப்படின்னு நினச்சிக்கோமா. மீன் தண்ணியில் தான் இருக்குது, படகும் தண்ணியில் தான் இருக்குது. மீன் கரை ஏற மாட்டேன்னு இருக்கு, ஏன்னா செட்பிடுவேங்கிறது. படகு நம்ம கரை ஏற்றுறதுக்காக தான் இருக்குது. அப்படி கிருஷ்ணன் நம்ம கரையேற்றுறதுக்காக வந்திருக்கான். நாம்பள்னா மீன் மாதிரியே இருக்கும். அதனால் கிருஷ்ணன் தெரிஞ்சுக்காக போயிட்டால ஹரிம் மீனா இவோடுபம் அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அவனுடைய இந்த தயாளுவர் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அகோபகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜேகாம்சயா பாயேதப்யசாதி லேபே கதிம் தாத்ரி உச்சிதம் ததோன்யம் கம்வாதயாளும் சரணம் பிரஜேமா. பூத்தனைக்கு போய் மோட்சம் கொடுத்தானையா, கம்வாதயாளும் சரணம் பிரஜேமா. இப்படி ஒரு தயாளுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணன் போயிட்டான்னு உடனே ரொம்ப வருத்த இது உத்தமாத்து உபாக்கிருண்ண சுகுதாம் துஸ்ஸகம் பதம் ஞானேனா சமேட்சத்தா சோகம் உற்பத்தித்தம் போத நாம். உடனே விதுரர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உத்தவர் போகிறார். ஏன்னா விதுரர்கிட்ட மைத்ரேயர்கிட்ட போன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அவர் போன உடனே என்ன பண்ணாருன்னா ரொம்ப நாள் அழுதாருங்கிறார். இந்த அழுகைங்கிறது நம்ம பண்ணிக்கிறது இல்லை, அது இட் இஸ் an internal process of an emotional outburst arising out of intense devotion. அது டிவோஷன் இருந்தால் தான் வருமே தவிர நம்ம அது அந்த கர்கனம் இல்லைன்னா நம்ம அஸ்மசாரங்கிற பாராயணங்கள் ஆகிடும். அதை ஓர் அழுதாரம் ஆத்மானஞ்ச குருசிரேஷ்ட கிருஷ்ணேன மனசேட்சிதம் ஜாயன் கதே பாகவதே ருரோத பிரேம விக்குலகம். ஏன் அழுதாருன்னு காரணம் சொல்கிறார். பிரேம விக்குலகா, பிரேமினால அழுதாரா. ஒரு பாகவதன் இவ்வளோ நாள் கூட இருந்தான், அவன் போயிட்டு அப்போ நமக்கே ஒருத்தன் ரொம்ப பிரியமானவன் ஊருக்கு போகிறான்னு வச்சுப்போம். அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அழுவார், ஏர்போர்ட்டில் இப்போ அப்படிலாம் பேச ஆரம்பித்த பண்ணுறதா தெரியல. ரோத பிரேம விக்குலகா அப்படிங்கிறார். கிருஷ்ணன் இப்படி நமக்காக சொன்னா இல்லையா, இந்த ஒரு தாசி புத்திரன் நினச்சுன்னா கிருஷ்ணேன மனசேட்சிதம் அப்படிங்கிறார். உடனே கிளம்பி ஹரித்வாருக்கு போகிறார் மைத்ரேயரை பார்க்க. அதெல்லாம் ஆச்சரியமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்க. ஒன்று ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன். துவாரித்யுனத்யாஷபக்குரு நாம் மைத்ரேயம் ஆசீனம் அகாதபோதம் க்ஷத்தோபசிருத்யாச்சுத பாவசுத்தக பப்ரச்ச சௌசீல்ய குணாபிதிருப்தக. போய் பத்த கட்டின்னு அவர் காலில் விழுந்து கட்டியாக பிடிச்சிட்டாராம். அவர் மகா தபஸ்வி, பெரிய ரிஷி. இவர் ஒரு சூத்ர யூனியில் பிறந்தவர். அவர் காலை போய் தொடரலாமான்னார். அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. பாகவதன், பெரிய பாகவதன். அதனால க்ஷத்தோபசத்ய அச்சுத பாவ சுத்தா இது இருந்தால் போதும். இதுதான் குவாலிஃபிகேஷன். அச்சுத பாவ சுத்தனாக இருந்தாலும் அவன் யாரை வேணால் தொட்டாலும் ஒரு தப்பு கிடையாது அப்படின்ட்டு. அந்த மைத்ரேயர் எப்படின்னார், அகாத போதம். சமுத்திரத்தோட ஆழத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி அவ்வளவு டெப்த்தாக அவருக்கு தெரியாத சமாச்சாரங்களே கிடையாது. அப்படி தபஸ்வி உட்காண்டிருக்கார். அவர் காலை பிடிச்சி விட்டு அவர்கிட்ட போய் பிரச்சனைகள் பண்ணுறார். இப்போ நம்ம எல்லாமே எப்படின்னா பெரியவாழ்கிட்ட கேட்டு 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 தான் தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா நமக்கா அவளுடைய தபஸ்னால அவன் சுகாய கர்மாணி கரோதி லோகோ நதை சுகம் சாஞ்சதோபாரமும்பா. சுகத்துக்காக நம்ம கர்மா பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க துக்கத்தை தான் வர வச்சுக்கணும். விந்தேத பூயஸ்ததையேவ துக்கம். அதுலேருந்து தான் துக்கமே எதற்ற யுக்தம் பகவான் வதேன. நீங்கள் பெரியவாள்லா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறா. அனுகிரகாயேக சனந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்ய. எப்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக கேளே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய கதை போகுதுன்னு யாருக்கானு தோணுமா? அத்ருக்ம சுகாவகானாம் தேஷாமிருதே கிருஷ்ண கதா மிருதோகாதே. அதனால் கிருஷ்ணன் கதா பராவரேஷாம் பகவன் விரதானி ஸ்ருதானி மே வியாசமுகாத் அபீஷ்ணம். எனக்கு கிருஷ்ண கதையை சொல்லுங்கோ.
எக்கண்ணநாட்டியம் புருஷஸ்யாத்தோ பவப்பிரதாம் கேகரத்தியம் சின்ன உங்கள் கிட்டேன்னு கேட்டுவிட்டா என் காது வழியாக உள்ளே போயிடுத்தேன்னா எனக்கு ஆசா பாசங்கள்லாம் விட்டு போயிடுங்க, ஏகதத்தின் சின்னத்தை கட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். மைத்ரேயர் முதல்ல பெரியவாள்ல நம்மளை உற்சாகப்படுத்துவா. ஆஹா என்ன அழகாக கேட்குறடா, என்ன சாது பிருஷ்டம் துவயா சாதோ லோகான் சாது அனுகிரகம். மைத்ரேயர் சொல்கிறார் விதுரரை பார்த்து, என்ன அழகாக கேட்டிருக்கப்பா. கீர்த்திம் விதன்வதா லோகே ஆத்மனோ அதோட்சயாத்மனகா மைத சித்திரம் சுயக்ஷத்தர் பாதராயண வீரியஜே. வியாசரோட பிள்ளை இல்லையா நீ? கிரகீதோ அனன்ய பாவேனே எத்வயா கிரீஸ்வரகா. இந்த மாதிரி மாண்டவிய சாப்பத்தினால வந்து நீ சாட்சாத்து தர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேள்வி அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து சிருஷ்டி ஸ்ரீலாம் கேட்குறார். அதில் தேவாள்லாம் எப்படி வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாங்கிறதுக்கு தேவஸ்துதின்னு நமாமிதே தேவ பதாரவிந்தம் பிரபன்னதாபோபசமாதபத்ரம் என் மூலகேதாயதி ஒஞ்சசோரு சம்சார துக்கம் பகிருட்சிமந்தி. இப்படி ஆரம்பித்து பெரிய ஸ்தோத்திரம், பாகவதம் ஃபுல்லாக ஸ்தோத்திர கிரந்தம். எத்தனை ஸ்தோத்திரம் தெரியுமோ. அப்படி வந்து பகவான்கிட்ட பிரார்த்தித்த உடனே எப்படி ஒரு பெரிய அண்டகோஷமாகி ஹிரண்மயமாகி அது வெடித்து அதுலேருந்து எப்படி எல்லாம் வந்து இந்த சிருஷ்டி ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அதோ பகவதோ மாயா மாயினாம்பி மோகினி மாயை பற்றியெல்லாம் சொல்லிட்டு ஏன்னா சிருஷ்டி தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த லோகத்தெல்லாம் பற்றி பகவானுடைய கிரேட்னஸ் தெரியும் இல்லையா. சோகம் நாம் க்ஷுல்ல சுகாய துக்கம் மகத்கதாம் மந்திரமாய தஸ்ய பிரவர்த்தியே பாகவதம் புராணம் யதாக சாட்சா பகவான் ஷிப்யா. உனக்கு பாகவதம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார். சொல்லிட்டும் இது விதுர மைத்ரேய சம்வாதம். பிரம்மா வந்து எப்படி நாபி கமலத்திலேருந்து வந்தார், எப்படி பார்த்த உடனே ஒரு தாமரை தளத்தில் 18 தளம் தெரியுது, அதுதான் 18 லோகம் ஆச்சுங்கிறார். பிரம்மா தேடிண்டு உள்ளுக்குள்ளே போகிறார், பகவானை கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா தபஸ் பண்ண உடனே சுவாமி வரார். சுவாமி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி நீ இன்னும் தபஸ் பண்ண உடனே தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி சுவாமி அனுகிரகம் பண்ணுறார், உனக்கு நல்லபடியாக சிருஷ்டியெல்லாம் ஏற்படும், இந்த கர்மா உன்னை பாதிக்காது அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ண உடனே சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பகவத் தியான பூதேன மனசான்யாம் தத்தோ அசுஜதி. பகவானை தியானம் பண்ணிண்டே தான் சிருஷ்டி பண்ணுறாருன்னு. முதல்ல சனகஞ்ச சனந்தஞ்ச சனாதன மதாத்மபூகு சனத்குமாரம் ச முனீன் நிஷ்கிரியான் ஊர்த்வரேத சகம். சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அப்படின்னு 4 பேரை சிருஷ்டி பண்ணுறார். அவா என்றைக்குமே பூர்வேஷாம் பூர்வஜாகன்னு பின்னாடி வர போகிறது. எல்லாருக்கும் முன்னாடி இருந்தவா அவள் என்றைக்குமே 5 வயசு மாதிரி இருப்பாளா. அவளை போய் சிருஷ்டி பண்ண எங்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு கோச்சுன்னு விட்டாரு. நான் சொல்லி நீ திட்டினா அந்த கோபத்தினால நினைச்சனாக்க ருத்ரன்னு ஒருத்தர் வந்தார். சிவபெருமான் இல்லை, பல ருத்ரங்களில் அவர் ருத்ரர். ததஸ்வாம பிதாசந்தி நாம்னா ருத்ர இதி பிரஜாகா. அந்த ருத்ரனை பார்த்தா இவர் சிருஷ்டிக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு நீ தபஸுக்கு போன்னு சொல்லி அவருக்கு வீடெல்லாம் கொடுத்து அவருக்கு கல்யாணத்தெல்லாம் பண்ணிச்சு அனுப்பிச்சுட்டார். அடுத்தது மறுபடியும் சிருஷ்டியில் ஆரம்பிக்கிறார். அப்போ தான் மரீச்சிகி அத்ரி அங்கிரசகா புலஸ்திகா புலகா கிருதுகு பிருகு வசிஷ்டகா லிட்சகா தசமஸ்தத்ர நாரதகா உத்சங்கா நாரதோஜக்ஞே தட்சோ அங்குஷ்டா ஸ்வயம்புவகா பிராணாதி வசிஷ்டகா சஞ்சாதோ பிருகுஸ்துதி கர்ணாதி. எல்லா ரிஷிகளுடைய சிருஷ்டியும் சொல்லிட்டு போகிறார். இப்படிலாம் சிருஷ்டி பண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வயம்புவ மனு எல்லாத்துக்குமே நமக்கெல்லாம் அத்தியட்சகமாக இருக்குது மனு. அதான் மன்வந்தரம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு வந்து சூரியன்னா வைவஸ்வத மனு தான் இப்போ நம்ம அவரோட அத்தியட்சத்துலாம் இருக்கோம். அந்த மனுவுக்கு பிரியவிரத உத்தான பாதோ திஸ்ர கன்யாச்ச பாரத. அந்த மனுவோட ஒய்ஃபு பேர் சதரூபை அப்படின்னு பேர். ததா மிதுன தர்மேழ பிரஜா கேதாம் புபூர. அது வரைக்கும் சிருஷ்டியெல்லாம் மனசாலேயே பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் மனச சிருஷ்டி நீ சரி வராது அப்படின்னு நிறுத்திட்டு ஒரு ஆண்களையும் பொம்பளையும் மனுவையும் சதரூபியும் உண்டாக்கி
அவள் மூலமாக தான் அவளுக்கு 5 குழந்தைகள் பிறந்தா. பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 3 பொங்கல், ஆக்கூத்தி, தேவகூத்தி, பிரசூத்தி அப்படின்னு. அந்த ஆக்கூத்தியை ருச்சிங்கக்கூடிய ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்புறமா இதில் தேவகூத்தியை கர்தம பிரஜாபதிக்கு கொடுத்தார் அப்படின்னு நினச்சி அவள் மூலமாக தான் இந்த சிருஷ்டியெல்லாம் வந்ததுன்னு சொன்னார். இப்போ விதுரர் கேட்குறா, சவை சுவாயம்புவ சம்ராட் பிரிய புத்திர ஸ்வயம்பவக பிரதிலபிய பிரியாம் பத்னி கிம்சகார தத்தோ முனே. எனக்கு இந்த சுவாயம்புவனுடைய சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று. இந்த சுவாயம்புவ ஆதே சோகம் பகவதோ வர்த்தேயாமேவ சூதன ஸ்தானம் துஹானுஜானேஹி பிரஜானாம் மம ச பிரபோ யதோகா சர்வசத்வானாம் மஹீமக்னாம் வசை அஸ்யா உத்தரணே யத்னோ தேவதேவியா விதீயதாம். சுவாயம்புவ மனு சிருஷ்டி ஆரம்பித்தார். எப்போவுமே இப்போ நம்ம இந்த கதை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு இடம் வேணும் இல்லையா, நீங்கள்லாம் உட்காரத்துக்கு இடம் வேணும். இது திடீர்னு பார்த்தா பூமியை காணும், எங்கே சிருஷ்டி பண்ணால் பூமியை காணுமே அப்படின்னு ஒன்று ஓடினார். போய் பிரம்மாட்ட, ஏன்னா பிரம்மா தானே அவரோட அப்பா, போய் என்ன பண்ணுறது, பிரம்மா நினச்சார் இப்போ தானேடா நம்ம பிரளய காலத்து இந்த தீர்த்தத்தெலாம் பானம் பண்ணிட்டோம், காணுங்கிறானே என்னன்னுட்டு பரமேஷ்டி துமாம் மத்தியே ததா சன்மாம வீட்சகாம் கதம் ஏனாம் சமுன்னேஷ இது ரஜ்ஜௌதியாச்சிரம். அப்படி யோசிச்சுருக்கிறதே அப்போ தான் பகவான் வராக அவதாரம் பண்ணுறார். வராக தோகோ நிரகாதி அங்குஷ்ட பரிமாணகா தஸ்யாபி பசியத் க்ஷணேன கிலவா. ஒரே க்ஷணம் அங்குஷ்டம் மாத்திரம் ஒரு பராகம் பட்டுன்னு ஒரு மூக்கிலேருந்து வந்ததுதான். இது அபித்தியாயத்தக அவர் அப்படி தியானம் பண்ணாரோ இல்லையா. இப்போ நம்ம கூட கஷ்டத்தில் என்ன சொன்னேன் இல்லையா, பகவானை தியானம் பண்ணணுன்னு. தியானம் பண்ண உடனே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணா இல்லையா. அவரோட சொந்த பிள்ளை இவர் பிரம்மா என்னென்னா நிரகாது அங்குஷ்ட பரிமாணகா வராக தோக்ககான குழந்தைன்னு வராக தோக்ககா. உடனே பார்த்து சந்தோஷப்பட்டான். தஸ்யாபி பசியத்தஸ்தகான் க்ஷணேன கிளபாடத கஜமாத்திர பிரவர்தேத் அத்புதமபூத்முகம் கிட்டு 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 கிட்டுன்னு உணர்ந்துருத்தான். அந்த வராகம் பெருசாயிட்டான். கஜமாத்திர பிரவர்தேங்க மரீச்சி பிரமுக விபே குமாரே முன்னாசகம் திருஷ்ட்வா சௌகரம் ரூபம் தர்க்கயாமாச சித்ரதாம். உடனே ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவனா த்ரயீம் தம் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்தேஷு நிலிஜ்ர் அத்வரா தஸ்மை நம காரணசூகராயதே. இன்னைக்கு யாகத்துக்கு யஜ்ஞவராக மூர்த்தி அப்படின்னு தான் பேர். நம்ம இந்த எள்ளிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ரூபத்துலேருந்து வந்தது தான். இந்த யாகத்தில் யூஸ் படுத்தக்கூடிய அத்தனை சாமானமே அந்த யஜ்ஞவராக மூர்த்திட்டேன்னு வந்தது தான். அதனால யஜ்ஞேஸ்வரன் தான் யஜ்ஞவராக மூர்த்தி. நம்ம தரங்கமெல்லாம் பாடப்படாத நாராயண தீர்த்தர் அவருக்கும் வராக சுவாமியாக தான் தரிசனம் கொடுத்து கூட்டின்னு வந்தார்னு அவருடைய சரித்திரம் போடுது. ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் இது. நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா. ஏன்னா நம்ம ஏதோ சாதாரணமான நம்ம நினச்சிருக்க இந்த வராகத்தை நினச்சக்கூடாது. இது தெய்வீகமான பகவான் திரவியாய சர்வ கிருதவே கிரியாத்மனே வைராகிய பக்தியாத்மஜயானுபாவித ஞானாய வித்யா குரவே நமோ நமக. இப்படி எல்லாம் இவா ஸ்தோத்திரம் பண்ணா சயேவ மேதாம் ஹரி மேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினக ஷண்வீத பக்தியா ஸ்ரவேதவோ ஸ்திம் ஜனார்தனோ சுகிருதி பிரசீததி. எனக்கு கேட்டார்னா ஹிருதயத்தில் ஜனார்தனன் பிரத்யட்சமாலான் தஸ்மின் பிரசன்னே சகலாசிஷம் பிரபு கிம் துர்லபம் தாபிரலம். பகவான் நம்ம ஹிருதயத்தில் இருந்து விட்டான்னா நமக்கு என்ன துர்லபம். கோணாமலோகே புருஷார்த்த சாரவதே புரா கதா நாம் பகவத் கதாசாம். இந்த சுதா அப்படின்னு சொன்னாக்க அமிர்தம்னு அர்த்தம். இந்த கதையே அமிர்தம். அந்த கதை நமக்குள்ளே போச்சுன்னா கோணாமலோகே புருஷார்த்த சாரவதே. நமக்கு என்னதான் இதுக்கு மேலே என்ன வேணும். ஆபீய கர்ணாஞ்சலி பெரு பவாபகாம் அஹோ விரஜேத வினானரேதரம். இதை
வராக அவதாரத்தை சொன்னார். சொன்ன உடனே சுகர் சொல்றார், வினோபவர்ணிதாம் ஹரே கதாம் காரண சூகராத்மனா புனஸ்ஸ பப்ரச்ச தமுத்யதாஞ்சலின்ன சாதி தத்ரோ விதுரோ திருத்தவதா. விதுரருக்கு கேட்டது போதுன்னு தோணினேன். என்னவோ மனு சொன்னார், இவர் வந்தார் போனார், இது ஏதோ பெரிய சரித்திரம் போல இருக்கே, ரொம்ப சுருக்கிவிட்டேளே, கொஞ்சம் கூட நீங்கள் சொன்னால் தேவையில்லையே அப்படின்னு விதுரர் கேட்குறார் மைத்ரேயர்கிட்ட. ஏன்னா பெரியவாள்லாம் அப்படி எல்லாத்தையும் சொல்லிட மாட்டான். நீ எந்த அளவு இன்ட்ரெஸ்டாக கேட்குறியோ அந்த அளவு தான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப பாகவத்தை பாருங்க, பரீட்சித்து கேட்குறான் அப்போ தான் சொல்லுவேன், இனிமேல் உனக்கு இன்னும் என்ன கேட்கணும்னு அவர் கேட்குறார். அதனால கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சமாதியில் போயிடும். 13 ஸ்லோகம் சொல்லி கெஞ்சலாம், நீங்கள் இந்த கிருஷ்ணாவதாரம் சொல்லி அப்படின்னு. அதனால கேட்கிறார் விதுரர் மறுபடியும், நீங்கள் கொஞ்சம் கூட இதில் இருக்கே தஸ்யோச்சதர்தோணிம் ஸ்வதம்ஷ்டாக்ரேண லீலையா தைத்யராஜஸ்ய பிரம்மன்னே கஸ்மாத் ஹேதோர் அபூர் மிருதகா, என்னத்துக்காக சுவாமி அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கேட்ட உடனே மைத்ரேயர் சந்தோஷப்பட்டுக்கா. நல்லது, நீங்கள்லாம் கேள்வி கேட்டேன்னா நமக்கும் சந்தோஷம் இல்லையா சொல்கிறதுக்கு. அதில் கேள்வியிலே பல சமாச்சாரம் இருக்குது. நம்ம நாளையே டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டால் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்லணும். சாது வீரத்வயா பிருஷ்டம் அவதார கதம் ஹரேகே எத்தும் பிச்சாமி மிருத்யானாம் மிருத்யுபாசவிசாதனீம். சாதுன்னாக்க சபாஷ் ரொம்ப அழகாக கேட்டேப்பா, உனக்கு சொல்கிறேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கதையை சொல்ல போகிறார். என்ன கதைன்னாக்கா, திதி அதித்தின்னு இருந்தா இல்லையா கஸ்யபருக்கு, அது திதி தாட்சாயினீட்சத்து மாரீச்சம் கஸ்யபம் பதிம். இந்த மாரீச்சன்னு இதில் வந்து நீங்கள் ராமாயணத்தோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மரீச்சியோட பிள்ளை, அதனால தான் மாரீச்சன்னு பேர். கஸ்யபரை சொல்கிறாங்க. கஸ்யபம் பதிம் பத்தியகாமா சகமே சந்தியாயாம் கிருத்தியாயாம். அவளுக்கு என்னவோ சில்லக்கூட ஹேபிட்ட ஒரு சந்தியாகாலம். அவள்லாம் அக்னிஹோத்திரிகள் இல்லையா, அக்னிஷ்டம்னா பண்ண அக்னிஹோத்திரம் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் போய் நீங்கள் என்னோட சயனம் பண்ணிக்கணும்னு கூப்பிட்டானோ. அவர் சொன்னாராம், இஷ்டாக்னி ஜக்மம் பயசா புருஷம் யஜுஷாம் பதிம் லிம்னோ சேத்தர்காசம் அக்ஞகாரே சமாதம். சிஷோ ரொம்ப தப்பு. இந்த டயத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் உமாதேவியோடு அப்படி போயின்னு இருக்கார். ரிஷப வாகனத்தில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. தப்புலாம் பண்ணக்கூடாதுமா சந்தியா காலத்தில் நான்ட்டார். ஏஷமாம் தொத்கிருத்தே வித்வன் காமாத்ராசனா துனோதி தீனாம் விக்ரம்ய ரம்பாம் இவ மதங்கஜா. இவ விடுறதா இல்லை, எனக்கு என்னவோ பண்ணுறது மாதிரி நீங்கள் எனக்கு எப்படியாலும் என்னை திருப்தியே பண்ணணுன்னு. ஏஷ கோரதமா வேலா கோராணாம் கோரதர்சனாச்சரந்தி யஸ்யாம் பூதானி பூதேசானுச்சராணி ஏதஸ்யாம் சாத்வி சந்தியாயாம் பகவான் பூதபாவதகா பரீதோ பூத பரிஷத்திகி விஷேனாட்டதி பூதராட்டு. அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்குறதா இல்லை. உடனே என்ன பண்ணார்னா ஒரு ஆச்சரணத்தை பண்ணார். சிவபெருமான்கிட்ட வேண்டின்றார், ஏதோ இது பகவத் சங்கல்பம் மாதிரி தெரிகிறது, மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளை திருப்தி பண்ணி வச்சுட்டார். சைவம் சம்பிதிதே பர்த்ரா மன்மதோன்மதி தேந்திரியா ஜக்ராகமாசோ பிரம்மஷேகே ரிஷலீவகதத்ரபா அத உபஸ்பிருஷ்ய சலிலம். தீர்த்தத்தை எடுத்து துர்ணம் பண்ணலாம். பிராணாநாயம்ய வாக்கியத்துக்கா ஜாயன் ஜஜாப விரஜம் பிரம்ம ஜோதி சனாதனம். ஏன்னா இது பின்னாடி இந்த கதையை ஃபர்தராக எலாபரேட் பண்ணிட்டு போகிறார். அப்போ தான் நமக்கு தெரியும் என்னத்துக்காக இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் வந்ததுங்கிறத பின்னாடி தெரியும் நமக்கு. சொல்லிட்டு அவள் கர்ப்பமாயிட்டா. கர்ப்பமான உடனே எல்லாத்துக்கும் ஒரே பயங்கரமாயிடுத்து. அவளுக்கும் பயங்கரம் இதாகிடுத்து. கஷ்டமே, தப்பு பண்ணிட்டோமே. மாமே கர்ப்பனுமம் பிரம்மன்னே பூதாம் ரிஷமோபதி ருத்ரப்பதேகி பூதானாம் யஸ்யா கரவமங்கதம். நான் ருத்ர பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் மன்னிச்சுக்கோ. நமோ ருத்ராய மகதே தேவாய உக்ராய மீடுஷே சிவாய நெஸ்ததண்டாய திருதண்டாய மன்யவே. ஏன்னா அவர் பனிஷ் பண்ணிடுவாரே, அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு தாங்க முடியாது. சன்ன பிரசீததாம் தாமோ பகவான் ஒரு அனுகிரகம், என்ன நீங்கள் எப்படியானு காப்பாற்றணும் அப்படின்னு உடனே
கஷ்யபர் சொன்னார், தப்பு பண்ணிட்டேன், யமன் மாதிரி 2 பேர் உனக்கு பிறக்க போகிறான், போ, அவனால் லோகம் ஃபுல்லாக அழியறதுக்கு போகிறது, ஆனால் உனக்கு ஒரு நல்ல பேரன் பிறப்பம். திதி கேட்குறா, வதம் பகவதா சாட்சாத் சுனாபோதார பாகுனா ஆசாசே புத்திரியோர்மக்கியம் மா குருத்தா பிராமணா விபவம். என் குழந்தைகள் பகவான் கையால் சாகணும், பிராமண சாபம் வரக்கூடாது எங்கள் குடும்பத்துக்கு. நான் பிரம்மதண்ட தக்தஸ்ய ந பூதபயஸ்தஸ்ய. ஏன்னா பிராமணாள் ஒரு வருத்தப்பட்டாலோ ஒரு சாபம் கொடுத்தாலோ அது புத்திரபௌத்திரகம்ங்கிறார், சந்ததியை அஃபெக்ட் பண்ணுமா. இப்போ ந விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சியத்தே, விஷம் ஏகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திரபௌத்திரகம். நீ விஷத்தை குடிச்சேன்னு நீ தான் செத்து போவ, உன் பிள்ளை குப்பையெல்லாம் அவன் தான் சாக மாட்டான். பிராமணனுக்கு தொந்தரவு பண்ணினேன்னா உன்னோட குடும்பம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அதனால அவ கேட்குறா, பிராமணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், கவலைப்படாதே, உன் பேரன் சபை மகாபாகவத் பிரகலாதனை சொல்கிறார், வரப்போகிறது நாளன்னைக்கு சபை, நாளன்னைக்கு வரும். சபை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகனம் மிகிஷ்டகா பிரவருத்தபத்யாகி அனுபாவிதா சயே நிவேச வைகுண்டமிமும் விகாசதி. இதை கேட்டுவிட்டு அவளுக்கு ஒரு சந்தோஷமாக, சுத்வா பாகவதம் பௌத்திரம் அமோதது திதிர்பசம் புத்திரயோச்ச பதம் கிருஷ்ணா வித்வாசின்மா. என் குழந்தைகள் போட்டான், என் பேரன் சௌக்கியமாக பெரிய பாகவதனாக இருக்க போறான்னு சந்தோஷப்பட்டான். இந்த கர்ப்பம் 100 வருஷ காலம் இந்த கர்ப்பத்தை தெரிச்சானாம். பிராஜாபத்தியம் தத்தேஜகா பரதேஜோகனம் திதிகி ததார வருஷாணி சதம் சங்கமான சுரார்த்தனாத். கடைசியில் அவள் பிறக்கிறதே எப்படி இருந்ததுங்க, நேச்சுரலி பெரிய அசுரம் பிறக்கிறான் அப்படின்னா உலகம் எப்படி இருக்கும் இல்லையா, எல்லா துர்நிமித்தங்களும் ஏற்பட்டு அப்படி வருது. அப்போது மைத்ரேயர் சொல்கிறார், சப்ரகஸ்ய மகாபாகோ பகவான் சப்தகோச்சரா பிரத்யாச்சஷ்டாத்மபூர்த்திமான் பிரீணன் ருச்சிரியாகிறார். எல்லாருக்கும் பயம் கொடுத்து, இந்த 2 பேரும் யார் எப்படி வந்தான்னு கேட்குறதே இப்போ தான் அழகான ஒரு வைகுண்ட வர்ணனை சொல்கிறார். ஒருத்தரும் சதகாதிகள் வைகுண்டத்தில் போய் பகவானை தரிசனம் பண்ணணும்னு போனான், நாராயணனை போனது ஜெய விஜயாள்னு அவள் 2 பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸு, அவள் தடுத்து நிறுத்திட்டாலும். நம்ம பெரியவாள்லாம் வரத்தே அவளெல்லாம் தடுத்து நிறுத்தவே கூடாது, அது மகா பாவம் உண்டு. அதனால தான் குச்சேலர் பொறுத்தே க்ளீனாக விட்டுட்டான். அது ஒன்றும் யாருமே அவரை தடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் கிழிச வஸ்திரம், அவரை பார்த்தாலே ஏதோ பிட்சு அப்படிங்கிறான். அப்படி இருக்கிறத ஒரு பெரிய மகாராஜா கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் விட்டான்னா, ஏன்னா இவ அபச்சாரம் பண்ணின உடனே அப்போ வைகுண்டம் எப்படி எந்த மாதிரி வைகுண்டத்தை பார்க்கவா போனா, ஏன்னா வைகுண்டாதிபதி கிருஷ்ணன் இல்லையா, சுவாமிக்கே வைகுண்டன் ஒரு பேர் உண்டு. மானசாமே சுதாயுஷ்ணன் பூர்வஜா சனகா தேகா சேருள் விகாய சா லோகானே லோகேஷு விகதஸ்பிரகா ஏகதா பகவதோ வைகுண்டஸ்ய அமலாத்மனா யுர் வைகுண்டலையும் சர்வலோக நமஸ்கட்டம். அங்கே நைஸ்ரேயசம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பூங்கா இருக்கான், அழகான தீர்த்தம் இருக்கான். அங்கே மகாலட்சுமி தனக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காளாம். வெள்ளிக்கிழமை பெருமாளை கூட்டின்னு போய் தன் கையால் அவருக்கு காலில் நம்பி அவருக்கு பூஜை பண்ணி எல்லாம் சொல்லலாம். சர்வத்து ஸ்ரீபிகி விப்ராத்தை கைவல்யமிவ மூர்த்திமதி. அங்கே என்ன பூவெல்லாம் பூக்கும் சார், மந்தார குந்த குரபோத்பல சம்பகார்ண புன்னாகநாக பகுலாம்புஜ பாரிஜாதக கந்தேர்ச்சிதே துளசிகாபரணேன தஸ்ய யஸ்மின் தபகாசு மனசோ பகுமானயந்தி. இத்தனை புஷ்பங்கள் இருந்தாலும் பகவான் துளசி எடுத்து மோந்து பார்க்குறான். ஆனால் அவளுக்கு அசூயை கிடையாது, சந்தோஷப்படுவாளா. ஆகா இவ என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா, கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. பின்னாடி வரும் கேட்க போகிறா, துளசிட்டு தான் கேட்க போகிறா, கிருஷ்ணன் எங்கே போனான், ஏன்னா அவளுக்கு தானே தெரியும், அதனால கேட்க போகிறா. அப்போது மகாலட்சுமி டிஸ்கிரைப் பண்ணுறார், ஸ்ரீரூபிணி குணயதி சரணாரவிந்தம்
லீலாம்புஜேன ஹரிசத்மனி முக்ததோஷ சம்லட்சதே ஸ்பட்டிக குட்ய உபேதயேம்னி சம்மார்ச்சதேவ யத் அனுக்ரகேண யத்னகம். அப்படி அம்பாள் தன்னழகாக இப்போ லக்ஷ்மீகரமாக இருக்கும்னு வேறேன்னு சொல்லணும் இல்லையா, தன்னோட முகத்தை பார்க்குறாள் அந்த தீர்த்தத்தில். நமக்கு இத்தனை அழகு யாராலனா நமக்கு பகவானால் அப்படின்னு நினச்சிக்கிறானா. வா பீஷு வித்ரும தட்டாசு அமலாமிருதாசு பிரேஷ்யான்விதானி ஜவனே துளசீபிரீசம் அபியர்ச்சதி ஸ்வலகம் உன்னசமீட்சவக்ரம் உச்சேஷிதம் பகவதே ஜமதங்கயஸ்ரீஹிம். அந்த வாபி தடாகம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வைகுண்டம் எப்படி இருக்குன்னு ஒரு சர்க்கம் ஃபுல்லாக சொல்லியிருக்கார். அது அப்படி இருக்கிறத அங்கே போனால் அப்படி போனபோது இவன் தடுத்து நிறுத்தினான் இல்லையா, அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அவளுக்கெல்லாம் பகவானை பார்க்கறதுக்கு இவன் தனியாக இருந்தானேன்னுட்டு நீ இங்கே இருக்கிறதுக்கு லாயக்கில் பூலோகத்துக்கு போ அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டா. உடனே அவன் காலில் விழுந்தான். காலில் விழுந்த உடனே அவளுக்கு கருணை வந்துடுத்து. கருணை தேஷாம் சித்தே பதமாபகோபகா சர்வம் பவத் பிரேரணையை பூமன். மாமா ஒரு நாராயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது அவளுக்கு எங்கேயான சனகாரிகளுக்கு கோபம் வருமா. தேஷாம் சித்தே பதமாபகோப ரொம்ப கொச்சிக்கலையாம். பதமாப ஒரு 1/4 கொஞ்சம் தான் கொச்சின்றாளாம். ஆனால் ஏன் அவள் கொச்சின்றாங்க உள்ளேருந்து இவன் கோபப்படுங்கிற அதனால கொச்சினாலே தவிர அவள் கொச்சின் கம்மியாட்டா. உடனே காலில் விழுந்தான். என்னன்னு கேட்டார். நாங்கள் பூலோகத்துக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு பகவான் கையால் தான் மரணம் ஏற்படணும். நாங்கள் செத்து போகிறத எங்களை கொள்வது பகவான்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா. சரி அப்படின்னா மக்கியம் பவஸ்ய பவதாஞ்ச பஜந்தமங்கம் நேமுநிரீட்ச நைமி திருப்ததுசோ முதா கைஹி தஸ்யாரவிந்தநயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல்கமிஸ்ர துளசி மகரந்த வாயுः அந்தர்கதஸ்வ விவரேண சகார தேஷாம் சம்ஷோபமக்ஷரதுஷாம்பி சித்ததன்மோகம். இதுக்குள்ள சுவாமி வந்துட்டார். வழியில் வந்தால் பகவான் வரத்தே அப்படியே இந்த துளசி கம 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 கமன்னு வாசனை, அந்த துளசியோட கந்தம் வந்த உடனே அவளுக்கு பரமா சந்தோஷம் எடுத்து சன்னகாது. எந்த பகவானை தேடிண்டு இவா போனாலோ அந்த பகவான் அவளை தேடிண்டு வந்துவிட்டார். வந்துவிட்டு ஏன்னா பிரம்மண்ய தேவன் இல்லையா பண்ணிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ சொல்கிறார், என்னோட ரைட் ஹேண்டு கூட உங்களுக்கு அபஜாமனா வெட்டிடுவேன் அப்படிங்கிறார். எஸ் அமிர்தாமலசய சிரவணாவகாக சத்ய புனாச்சி ஜெகத் ஆசுபஜாத் விகுண்டகா சோகம் பவத்பய உபலப்த சுதீர்த்த கீர்த்திகி சிஞ்சாம் ஸ்வபாகுமபி வகா பிரதிகூல விருத்திம் எத் சேவையா சரண பத்மம் பத்ம பவித்ரரேணும் சஜ்ஜக்ஷதா கிளமலம் பிரதிலப்தசீலம் நஷ்யே விரக்தம் விமாம் விஜகாதி யஸ்யா பிரேட்சாலவார்த்தகிதரே நியமான் வகந்தி. அப்படி லக்ஷ்மியும் வந்துவிட்டா. லக்ஷ்மியை அனுகிரகம் பண்ணவுடனே சரி நீங்கள் 3 தான், அதுதான் ஹிரண்யாட்சன ஹிரண்யகசிபாவும் ராவணனும் கும்பகர்ணாவும் சிசுபாலன் தந்தபக்தனாவும் 3 இது வருது. அந்த கர்ப்பந்தான் இந்த இரண்யாட்சன் இரண்யகசப்பு 2 பேர் அப்படின்னு சொல்கிறோம். தொத்தசனாதனோ தர்மோ ரிட்சதே தனுபிஸ்தவே தர்மஸ்ய பரமோ கோக்யோ நிர்விகாரோ பவான் மதகம். இந்த பிறக்கிறதே பதக்குன்னு மேலேந்து விழறா இல்லையா. இப்போ என்ன சப்தங்கிட்டு தான் ஹாஹாகாரா மகாநாசீதி விமான அக்ரேஷு புத்திரகாக ஹஹான அப்படியே சத்தமா தாவே வெகி அதுனா பிராப்தோ பாஷத பிரவரௌ ஹரேகே மேலேந்து விழறா. திதேகே ஜடர நிர்விஷ்டம் காசியபும் தேய உல்பணம். இந்த மாதிரி விருஷசதே சாத்வி புத்திரோ பிரசூஷே யமவுன்னு யமன் மாதிரி அந்த ஹிரண்யாட்சன் தான் என்ன பண்ணினான்னா இந்த பூலோகத்தை உடைய பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் ஜலத்தில் போட்டான்னு. அப்போ பஸ்யாமி நானியம் புருஷா புராதனாதிய சம்யுகே துவாம் ரணமார்க கோவிதம் ஆராதிஷ்யதி சுரர்ஷபேகிதம் மனஸ்வினோ எம் கிரணதே பவாத்ரசாம். உடனே சுவாமி போய் பெரிய யுத்தம் பண்ணி
அந்த ஹிரண்யாட்சன் அவன் காதல் ஒரு அடி அடிச்சானவும் தம் முஷ்டிபி வினிக்னம் வஜ்ரசாலைகி அதோற்ற கரேண கர்ணமூலேகன் யதாத்வாஷ்டம் மருத்பதிகி ஒரு அடி அடித்தார். அதோடைய ஹிரண்யாட்சவதம் எடுத்து அந்த பூமியை எடுத்துட்டு வராகம் தன்னுடைய மூக்கில் தூக்கின்னு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டார் அப்படின்னு. இது யார் கேட்குறாளோ யோவை ஹிரண்யாட்சவதம் மகத்புதம். எல்லாத்துக்கும் ஒரு பலஸ்ருதி உண்டு நம்ம இதில். அது சத்தியமான பலஸ்ருதி நமக்கு பகவான் சொல்லியிருக்கா இல்லையா, யோவை ஹிரண்யாட்சவதம் மகத்புதம். இது அத்புதம் இல்லை, மகாத்புதம்ங்கிறார். விக்ரீடிதம் காரண சூகராத்மனகா. நாம் சங்கல்பம் வராக கல்பே அப்படிங்கிற இந்த கல்பமே வராக கல்பம் தான். இது ஷிணோதி காயதி அனுமோததே அஞ்சசா விமுச்சதே பிரம்மவதாதபி த்விஜாகம். ஒரு பெரிய பிரம்மஹத்தியை பண்ணினா கூட இந்த இதை கேட்டாக்க அந்த பாவம் போயிடும்னு சொல்லி ஏதத் மகா புண்ணியமலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதம் ஆயுராசேஷாம் பிராணேந்திரியாணாம் யுதி சௌரியவர்தனம் நாராயணம் தே கதிரங்க ஷண்வதாம். இந்த பலஸ்ருதியோட நிறுத்திக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி நிறுத்திக்கேன்னா பெரியவா வந்திருக்கா, அவர் எத்தனையோ பாகவதம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 10 நிமிஷமான அவரை பேச சொல்லணும், அதுதான் நமக்கு ஒரு மரியாதை. அவரும் பேசுவார். அதுக்கப்புறமா குழந்தைகள்லாம் வரப்போகிறா, வேத குழந்தைகள்லாம் வரப்போகிறா. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வேதம் சொல்ல போகிறது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப நம்ம வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஒரே காரணம் பகவத் பிரீத்தி. இந்த ஆற்று நம்ம குருசுவாமி மாமாவும் மாமியும் நல்ல சத்கதி அடையணும் அடைஞ்சிருப்பா. அது இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் நாம் இந்த பாகவத சப்தாகத்தால். அதனால் இவ வேதவத்துக்கு மாமா நிறைய ஒத்தாசை பண்ணியிருக்கார். அதே மாதிரி அந்த ஸ்கந்தகிரிக்கனவா இந்த ஹைதராபாடில் பெரிய சமாச்சாரங்கள்லாம் மாமா அனாயாசமாக பண்ணியிருக்கார். அவ்வளவு சிம்பிள்னு அவ்வளோ சிம்பிள். அதனால் இந்த ஆற்றுல எனக்கு தெரிஞ்சே எத்தனை ஸ்ரீருத்ரம் நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு ருத்ரம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதை தவிர ஆவணியாவட்டத்தில் எத்தனை பேருக்கு போனல் போட்டு வச்சுருக்கா. பல சமாச்சாரங்கள் நடந்து. இது சாதாரணமான வீடு இல்லை, ஒரு பெரிய சமூக மடம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த இடம் அது. அதனால் நம்ம கணபாடிகளை நான் வார்த்தை சொல்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகீசாக கோப்ராஹ்மணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரகிதः பிராமணா சந்து நிர்தயாः காயேன வாசா மனசா இந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாதே கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கிருஷ்ண கிருஷ்ண. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्यानहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. परमभाग्यं श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षः कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथा मुक्त्यर्थं भवसागरे என்று ஸ்ரீமத்பாகவதம் அப்படிங்கிறது ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் அது சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம். பாகவதத்தை பற்றி சொல்லாத புராணங்கள் கிடையாது. புராண திலகம்னு மாமா முதல்லையே உபன்யாசத்தில் சொன்னான். எவ்வளவு புராணங்கள், 18 புராணங்கள், அதுக்கு உப புராணங்கள் எல்லாம் வியாசாச்சாரியால் எழுதியும் அவருக்கு திருப்தி இல்லை.
ஏதோ ஒரு குறையோடியே இருக்கார். அந்த சமயத்தில் தான் நாரதர் வந்து, என்னப்பா வியாசா, ஏன் இவ்வளவு வேதத்தையே பிரித்து கொடுத்த, உனக்கு என்ன மனசில் கிளேஷம்? இல்லை, மகாபாரதம் போன்ற எவ்வளவோ எழுதியிருக்கேன், வேதத்தை பிரித்து கொடுத்தும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை பிரபோ என்று சொன்ன உடனேயே அப்போது நாரதர் சொன்னாராம், எக்ஸ்க்ளூசிவாக நீ கிருஷ்ணருக்காக ஒரு புராணம் பண்ணணும். மகாபாரதத்தில் கிருஷ்ணரை காட்டிலும் துரியோதனை பற்றி தான் நிறைய நீ பேசியிருக்க. இப்போது துரியோதனை பற்றி பேசினா சுகமாக கிடைக்கும். அப்போது கிருஷ்ணனை பற்றியே பேசும்படியான ஒரு புராணம் நீ பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. எடுப்பில் கிருஷ்ண சரித்திரம் சொல்கிறது அவ்வளவு பாந்தமாக இருக்காது, புரியவும் புரியாது. கர்க சம்ஹிதையில் சொல்லும் பொழுது நரசிம்மாவதாரத்துக்கு பூர்ணாவதாரம், ராமாவதாரத்துக்கு பூர்ண தராவதாரம், கிருஷ்ணாவதாரத்துக்கு பரிபூர்ண தமாவதாரம் என்று கர்க சம்ஹிதையில் பிரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்போது எடுப்பில் நம்ம கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது அது நமக்கு புரியவே புரியாது. ரொம்ப அகாதமான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனாலேயே இன்னைக்கு பாரணம்மணத்தில் வந்திருக்கும் பொழுது தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாம் இஹ லக்ஷணம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்திருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுவா. ஆனால் ஸ்ரீதரியத்தில் இப்படியும் அர்த்தம் பண்ணுறார், தசமஸ்கந்தஸ்ய பரிபக்வார்த்தம் நவானாம் ஸ்கந்தானாம் இஹ லக்ஷணம். அப்போது அந்த தசமஸ்கந்தத்தில் அந்த கிருஷ்ணாவதாரம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணங்கிற ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் இவ்வளவு அவதாரம், முக்கியமான அவதாரா ஹியசங்கேயான்னு சொல்லி இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ணாவதாரத்தை புரிஞ்சுக்கணும்னால் இவ்வளவு அவதாரங்களை கேட்டு 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 மனசில் ஒரு பரிபக்குவத்தை ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த சப்தார்த்தம் உள்ள போய் உட்காந்துக்கும். அப்படிங்கிறதான அந்த தத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்தான் ஸ்ரீமத் பாகவதம். இவ்வளவோ வேத பாராயணங்கள்லாம் பண்ணுறோமே, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே நமக்கு ஒரு எசன்ஸாக சொல்லக்கூடியது தான் ராமாயணமாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும். வியாசாச்சாரியால் பாரதம் எழுதும்பொழுதே பாரதம் பஞ்சமோ வேதா அப்படிங்கிறார். வால்மீகி ராமாயணத்தை எழுதும்பொழுதே வேதோப பிரம்மணார்த்தாய, இது வேதத்துடைய ஒரு பிராமணன்தான் இந்த ராமாயணம். அது மாதிரி பாகவதமோ நிகம கல்பதரோர் கலிதம் பலம். நிகமம் அப்படிங்கக்கூடியதான அந்த வேத விருட்சம், அதோடைய பலன்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்கிறா இல்லையா. அப்போ இதை படிக்காம ராமாயணத்தையோ பாகவதத்தையோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம வேதஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியாது. இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மயேத் அப்படின்னு நமக்கு சொல்றது. இதிஹாசத்தையும் புராணத்தையும் நம்ம தொடலைனா வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் பின்னாடி நாளைய தினம் உபன்யாசத்தில் வரும், நாளைய தினமே வரும், அஜாமிலோபாக்கியானத்தில் வரும்பொழுது கேட்குறா, வேதம்னா நீங்கள் சொல்கிறீங்களே தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது யமதூதர்களே சொல்கிறார். என்னன்னு கேட்டால், வேத பிரணிஹிதோ தர்மா ஹ்யதர்மஸ்தத்விபர்யயா வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்ருமே அப்படி. அப்போது வேதத்தில் இதை செய் அப்படின்னு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது தர்மம். வேதத்தில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு, சத்யம் வதா தர்மஞ்சரா மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா, எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதுதான். வேதம் அப்படிங்கிறது பிரபு மாதிரி சொல்லும். யத்வேதா பிரபு சம்மிதா ததிகதம் அப்படின்னு சொல்ற. வேதம் அப்படிங்கிறது ஒரு ராஜசாசனம் மாதிரி. அதுக்கு அடுத்தாப்புல என்னன்னு கேட்டா, காவியங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, காவியங்கள்ல ஸ்மிருதிகள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி. ஆனால் காவியங்கள் எப்படின்னு கேட்டால் ஒரு மனைவி ஒரு பிரிய சொல்ற மாதிரி அப்படின்னு நமக்கு வர்ணிக்கிறா. அப்போ அந்த வேதம் அப்படிங்கிறது சாட்சாத் ஒரு ராஜா இல்லையா. அப்போ அது சொல்றது என்னன்னு கேட்டால், இதை செய்ன்னு எதெல்லாம் சொல்றதோ அது தர்மம். ஏன்னா தர்மத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, தர்மத்தை அவ்வளவு சுலபமாக நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் உலகம் சௌக்கியமாக இருக்கணும்னால் தர்மோ விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா லோகே தர்மிஷ்டம் பிரஜா உபசர்பந்தி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. அப்போ இந்த உலகம் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணும்,
இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு 4 மழை பொழியறது, ஒரு கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு 4 ஒரு பருக்கையை வாயில போட்டுக்கிறோம்னா இப்போ தர்மம் எங்கேயோ இருக்கு. தர்மத்தில் அதான் சொல்லும்போது நமக்கு பிரம்மோத்தர புராணம் மகா புராணங்கள்லாம் சொல்றது என்ன சொல்றதுன்னா, கடைசி பகவன் நாம சொல்லிண்டு ஒத்தன் சாப்பிட்ற வரைக்கும் கூட உலகம் சௌக்கியமா இருக்குமா. என்னைக்கு அந்த ஒத்தன் கூட காணாம போறானோ அன்னைக்கு மகா பிரளயம் அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணங்கள்லாம் நமக்கு சொல்றோம். அப்போ இந்த உலகம் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கணும்னா தர்மம். ஆனா தர்மம்னா என்ன? தர்மம் பலவிதமா இருக்கு, ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. ராமாயணத்தை சொல்லும் பொழுதே சூக்ஷ்மஹா பரம துர்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கமா என்று ராமர் வாலியை பார்த்து சொல்றார். வாலி, நீ சொல்றதெல்லாம் தர்மம் ஆயிடாதுப்பா. பல இடத்துல தர்மம் அதர்மமாகும், அதர்மம் தர்மமாகும். அது பரம சூக்ஷ்மமான ஒரு விஷயம், அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீ என்னமோ உனக்கு தெரிஞ்ச தர்மத்தை வச்சு நீ வளர்றியே தவிர தர்மத்துடையதான சூக்ஷ்மம் வேற. அப்போ அதற்கு அந்த வேதத்தை முழுக்க புரிஞ்சுண்டு எவ்வளவு சாஸ்திரங்கள் எவ்வளவு சாக்கைகள் வேதத்துக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் லோபிச்சு போயிடுது. ஒரு காலத்துல 1131 சாக்கைகள் வேதத்துக்கு இருந்தது. இன்னைக்கு மொத்தமே 11 சாக்கை தான் இருக்கு. மிச்சம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா எதுவுமே வேதத்துக்கு அழிவுனே கிடையாது. வேத வாச்சா விரூப நித்யா சாஸ்திரம் சொல்லும் பொழுது வேதமானது நித்தியம், அதுக்கு அழிவுன்னு கிடையாது. பின்ன என்ன ஆகும் இப்ப காணுமே அப்படின்னா எல்லாம் ஆகாசத்துல போய் பகவானோட அந்தர்தானம் ஆயிடுது. அப்போ திருப்பியும் அந்த வேதங்களை எப்படி ஆகும்னால் இன்னைக்கு சிருஷ்டியில சொல்ற எல்லாம் வந்தது. இன்னைக்கு சொல்லும் போதே அந்த தித்திய ஸ்கந்தா திருத்திய ஸ்கந்தங்கள் எல்லாம் வரும். என்னன்னா அந்த வேதத்தை வச்சுட்டேதான் பகவான் திருப்பியும் உலகத்தை சிருஷ்டி பண்றான். திருப்பியும் உலகத்துல ஒவ்வொன்றும் வேதத்திலிருந்து தான் ஏற்படும். அப்போ அந்த வேதத்தை தான் நமக்கு மூலமாக வச்சுண்டு நமக்கு மனுஸ்மிருதியில கூட சொல்றா இல்லையா, வேதோகிலோ தர்ம மூலம். இந்த தர்மத்திற்கே வேதம்தான் மூலம் அப்படின்னு அர்த்தம். வேதம் இல்லை அப்படின்னா நம்மளால தர்மத்தை புரிஞ்சுக்க கூட முடியாது. இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்றோம்னால் அந்த வேதம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் ஸ்ராத்தத்தன்னைக்கு அன்ன சூக்த மந்திர படனம்னு சொல்லி பிராமணாளுக்கு அந்த பரமாறும் போது சஹவை தேவா நாம் சாசுரானாஞ்ச அப்படின்னு அந்த கர்த்தாவை சொல்ல வைப்பா வாத்தியார். அப்ப அந்த மந்திரங்கள் அந்த 2 அணுவாக்கம்தான் சந்தியாவந்தனத்துடைய அடிப்படை. அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா ஒத்தங்கூட சந்தியாவந்தத்தை விட்டுற மாட்டான், சந்தியாவந்தனத்தை விடவே மாட்டான். இன்னைக்கு முக்கிய தர்மம் சந்தியாவந்தனம். அததான் சேங்காலிபுரம் பெரியவாலாம் அதற்காகவே உயிர் விட்டு சொல்லியிருக்கா உபன்யாசம். அவெல்லாம் உபன்யாசம் பாகவதம் அப்படிங்கிற ஒரு சப்தாகம்னு ஒரு கிரமம் வச்சுண்டா மத்தியானம் 2 மணி நேரம் ராத்திரி 2 மணி நேரம்னு வச்சுண்டா கூட அந்த 4 மணி நேரத்துல பார்த்தோம்னால் 1 மணி நேரம் தர்மத்திற்காகவே இருக்கும். அப்படி பாகவதத்தை ஒரு வியாஜமா வச்சிருந்து நமக்கு தர்மோபதேசம் பண்ணின மகான் அவா ஆங்கர பெரிவா போன்ற மகான்கள்லாம். அப்படி இருக்கும்போது அந்த தர்மம் இன்னைக்கு சௌக்கியமா இருக்கும் சாப்பிடுறோம்னா யாரோ ஒத்தராவது சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கா. யாரா அப்படி ஒத்தர் பண்ற சந்தியாவனத்துக்கு இவ்வளவு பலன்னா யாருக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் உண்டோ அத்தனை பேரும் பண்ணியாச்சுன்னா இது கலியுகம்னு சொல்ல முடியுமா? இதுவேதானே கிருதயுகம் இல்லையா? அப்போ அந்த தர்மத்தை காட்டி நமக்கு தரக்கூடியதுதான் இந்த வேதம். பேர்பட்ட வேதம் இன்னைக்கு எல்லாம் அப்படியே மேல பகவான்ட்டு அந்தர்தானமா இருக்கு. அத யுகாந்தே அந்தர்ஹிதான் வேதான் சேதிஹாசான் மகர்ஷயா தபசா லேபிரே பூர்வம் ஸ்வயம் புரோக்தா ஸ்வயம்புவா என்று நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தர. திருப்பியம் அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் பொழுது பகவான் திருப்பியம் என்ன பண்றான்னு கேட்டால் அந்த 1131 சாக்கையோட இந்த வேதத்தை பகவான் பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்றான். அதுதான் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே. அந்த தர்மத்திற்கு மூலமா இருக்கக்கூடிய வேதத்தை பகவான் முதல்ல தன்னுடைய அனுகிரகத்தினால சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹிணோதி தஸ்மை உபனிஷத் நமக்கு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த வேதத்தை பிரம்மதேவனுக்கு கொடுத்து பிரம்மதேவன் வேதாத்தியனம் பண்ணி தத்வாரா உலகத்தை சிருஷ்டி பண்ணி இன்றைய பரியந்தம் இருக்குனால் பேர்பட்டது வேதம். இன்னைக்கு சங்கீதங்கள் எவ்வளவோ பாட்டபேதங்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்கலாம். ஆனா நீங்க வேதத்தை பாருங்கோ,
நீங்க ஒரே சமயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாடசாலையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வச்சு வேதம் சொல்ல வைங்கோ, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லும். வேதத்துக்கு ஒத்தொத்தர் சில பேர் கல்யாணி ராகத்துல பாடுவா, ஒரே கீர்த்தனை பல ராகங்கள்ல பாட முடியும். அவாவாளுடைய திறமைய ராகத்துல காட்டுவா, வேதத்துல காட்டவே முடியாது. வேதத்தை காட்டவே முடியாது. ஒரு அக்ஷரம் நாளைக்கு வரும், இன்னும் 2 நாள்ல விருத்ராசுர விருத்ராந்தம் வரும். பின்ன ஒரு பதம் அவ அப்பா துவஷ்டா ஒரே ஒரு ஸ்வரத்தை மாத்திட்டார். இந்திர சத்ரு வர்தஸ்வான் சொல்றதுக்கு பதிலா இந்திர சத்ரு வர்தஸ்வான் சொன்னதுனால என்ன எடுத்துன்னு கேட்டா, இந்திரனுக்கு சத்ருவான புள்ள பிறக்கணும்னு சொல்ல போக என் புள்ளைக்கு யாரு சத்ருவோ, அதாவது தேவேந்திரன் யாருக்கு சத்ருவா இருப்பானோ அப்பேற்பட்ட புள்ள பிறக்கட்டும்னு வந்துடும். ஒரே ஒரு ஸ்வரம். அது வேற எதுவுமே மாறல, வேற ஒரு அக்ஷரம் மாறல, ஒரு தப்பும் இல்லை, பாவமும் மாறல. அவர் பாவத்தோடு தான் இருந்தார், ஆனா ஸ்வரம் மாறி போயிடுது. அப்போ எவ்வளவு கஷ்டம் அந்த வேதம். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. இப்போ குழந்தையெல்லாம் வரப்போறா, அந்த குழந்தையெல்லாம் பிடிச்சி கேட்டேன்னா எல்லாம் அப்பா அம்மா எங்கேயோ ஊர்ல இருக்கு. அந்த குழந்தைகள் அப்பா அம்மா எங்கேயோ இருக்கிற சமயத்துல உட்காண்டு குருநாதால் ஸ்ரீ அண்ணா ஒரு சமயம் வேத பவனத்துக்கு வந்திருக்கிற சமயத்துல ராத்திரி 12:30 மணி 1 மணிக்கு எழுந்து வா, குழந்தைகள் எங்க தூங்குறதோ பார்த்துட்டு வா. ராத்திரி ஆயிடுச்சுன்னு போய் அண்ணா எங்க அப்பா நான் 3 பேரும் அண்ணாட்ட போய் குழந்தைகளை காட்டுறோம். குழந்தைகளை பார்த்து ஓன்னு அழுதுட்டாங்க. ஆஹா, நம்ம நாட்டில் ஒரு குழந்தை தூங்கினாலே பக்கத்தை திடீர்னு ராத்திரி இருந்து அம்மாங்கும் கத்தும். உடனே அம்மா படுறா குழந்தை, ஒண்ணு இல்லடா படுத்துக்கோடான்னு சமாதானப்படுத்துவா. இவ்வளவு குழந்தைகள் ராத்திரி அம்மா ஞாபகம் வந்துடுத்துனா அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியாதே என்று சொல்லி பேர்பட்ட அந்த மேல அந்த கருணையோட அண்ணா அதை ரசிச்சா அந்த குழந்தைகள். அப்படி இருக்க தன்னுடையதான தபஸ், தன்னுடைய சகலத்தையும் வேதத்திற்காக சமர்ப்பணம் பண்றதுதான் அந்த வேதம் அப்படிங்கிறது. அதுல உட்காருங்க, அப்படி உட்காருங்க. பேர்பட்ட அந்த வேதத்தை எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு பகவான் சில பேருக்கு தான் அதிகாரி. ஒத்தொத்தருக்கும் சில அதிகாரம் இருக்கிற மாதிரி இந்த வேதத்துடைய அத்தியனத்துக்கு அதிகாரம் சில பேருக்கு தான் கொடுத்துருக்க. ஆனா அந்த வேதத்தை யாராலையும் போய் கிட்டக்க நெருங்க கூட முடியாது. இந்த காலத்தை பார்த்தோம்னா இன்னும் குறுகி 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 போக கடைசியில பிராமணாலுக்குள்ள வைதீகாலுக்குள்ள என்னாச்சு புரோஹிதாலுக்கு எப்படி குறிஞ்சு குறிஞ்சு கடைசியில கனபாடிகள்னு வந்து நிக்கிறது. அப்படி உள்ளக்குள்ள போய் கடைசியில இன்னைக்கு எவ்வளவு % இருக்குன்னா 0.0% தான் அந்த வேதமே இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த வேதத்தை நம்ம சம்ரக்ஷணம் பண்ணினாதான் உலகம் க்ஷேமமா இருக்கும். அந்த வேத சம்ரக்ஷண விஷயத்துல நம்ம சங்கர குரு சுவாமி மாமா அவ்வளவு பண்ணியிருக்கு, மறக்கவே முடியாது. மாமா சொல்லும் பொழுதே ரொம்ப அழகா சொன்னார். மாமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய சமூகத்துக்கெல்லாம் நம்ம சங்கர குரு சுவாமி மாமா எவ்வளவு பண்ணியிருக்கா அப்படின்னு. அவ்வளவு, அதாவது தர்மமோ கைங்கரியமோ பண்றது ஒரு விஷயம். ஆனா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவா, குழந்தையிலே நிறைய இந்த ஆத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஆத்துல நிறைய வேதபாரணம் பண்ணியிருக்கோம், மாமாவே நிறைய சப்தாக உபன்யாசம் எல்லாம் பண்ணியிருக்கா, நிறைய சாப்பிட்டுருக்கோம், இந்த மாதிரி நிறைய வேதா கிளாஸஸ் நிறைய எல்லாம் நடந்திருக்கு. ஆனா சங்கர குரு சுவாமி மாமா மாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வலது கையால பண்ணக்கூடிய தர்மம் இடது கையாக்கு தெரியவே தெரியாது. அதுதான் விசேஷம். ஒரு கோவில்ல ஒரு டியூப்லைட் வச்சா கூட அதுல தத்தாத்ரேயன் ஸ்ரீராமன் ஒரு பேர் எழுதுவா, அந்த டியூப்லைட்ல கூட அவ பேர் இருக்கும் தெரியணுங்கிறது. ஆனா பெரிய தர்மம் பண்ணிருப்பா, தான் பண்ணோன்னு தெரியும். தர்மஹ க்ஷரதி கீர்த்தனாத் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ற தர்மம் சொல்லி காட்டிட்டோம்னு வச்சுப்போம், அது தர்மமே போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா சொல்லாம பண்ணக்கூடிய அந்த ஒரு பேர்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவா அந்த தம்பதிகள். அவ்வளவு சுலபம். மகாபெரிவா சொல்ற மாதிரி ஹை திங்கிங் சிம்பிள் லீவிங்னு சொல்லுவா. நம்மளுடைய உத்தமமான சிந்தனம் இருக்கணும், சாதாரண ஜீவனம் இருக்கணும். அத மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய வித்யக்கோ சரி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸுக்கோ எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனா சாதாரண இருப்பா. அந்த சத்தம் இங்க பேசுறது பக்கத்து ரூமுக்கு கூட கேட்காது, அப்படிதான் பேசுவார் சங்கர் குரு சுவாமி. பேர்பட்ட அந்த மாமா மாமிக்காகவே மாமா மாமி 2 பேரும் ஊர்லேருந்து வந்து பேர்பட்ட பாகவதம் நடத்துறானா மகா புண்ணியம். அதுவும் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பாகவதம் ஆரம்பிக்கும் போதே மகாபாரதத்துல தான் ஆரம்பிக்கிறது சரித்திரமே. அந்த மகாபாரதத்தை எழுதினவர் யார்? சாக்ஷாத் மகா கணபதி. அப்பேற்பட்ட கணபதி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு அவர் எழுதின கிரந்தத்தை நமக்கு அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கா. வேத பாரணம் பண்ணணும்னு அலமேர் மாமி கேட்டா. இந்த மாதிரி இந்த ஆத்துல பாகவத சப்தாகும் போது மாமாவும் ஃபோன் பண்ணார், இன்னைக்கு வேத பாரணம் வச்சுக்கலாமே, நான் இன்னைக்கே வச்சுட்டுலாமே, பால கணபதிகளா வந்திருக்கா எல்லாரும்,
அத்தனை பேரும் பால கணபதிகளா வந்திருக்கும் போது எப்போ சுபஸ்ய சீக்கிரம் என்னைக்கு நினைச்சோமோ அன்னைக்கு பண்ணிடும். அது நாளைக்குன்னு போட்டா மனசு எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நினைச்சிட்டா குழந்தைகள்லாம் சாதாரணமா யார் கையிலேருந்து யார் படிச்சு ஆசீர்வாதம் வேணாலும் பலன் உண்டு. படிக்கிற குழந்தைகள் அந்த சமயத்துல வந்து இதே வயசுல நான் இங்க வந்து வேத பாரணம் பண்ணியிருக்கேன். இதே ஆத்துல பல தடவை வந்து பாரணம் பண்ணியிருக்கோம். கிருத்திகாமண்டல வேத பாரணத்துல பல தடவை இங்க வந்திருக்கோம். அந்த குழந்தைகள் அவா சொல்லி வேதத்தை கேட்கும் போது என்ன பலன் அப்படின்னா, மனசுல எந்த விதமான கல்மஷமும் அது இருக்காது. எது வேண்டியது வேண்டாது எதுவும் கிடையாது. வாத்தியார் பண்ண சொல்லியிருக்கா, நாங்க பண்றோம் அப்படிங்கிற அந்த சுத்தமான பாவத்தை சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா அது இமீடியட்டா பலிக்கும். அது அவ்வளவுதான். அவ சொல்ற ஒவ்வொரு மந்திரமும் இங்க பகவான் ராஜு என்ன பண்ணுவான்னா, ததாஸ்து 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 விப்ரவாக்கியோ ஜனார்தனஹான்னு ஒரு வாக்கியம். ஒரு விப்ரன் வாயிலேருந்து என்ன வாக்கியம் வருதோ அது ஜனார்தனன் அஸ்து பாடுவான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி புண்ணிய காலத்துல மாமா மாமியை ஸ்மரிச்சுண்டு ராஜுடைய அனுகிரகத்தினாலையும் இன்னைக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வேதபார் நடக்க போறது. பேர்பட்ட எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த வேதத்தை பாகவதம் என்ன மாமா சொல்லி ஆரம்பிக்கும் போதே இந்த ஒவ்வொரு இதிகாச புராணமும் ஒவ்வொரு சரித்திரமும், நீங்க பாகவதம் மாத்திரம் இல்லை, நீங்க வாயு புராணம், அக்னி புராணம், மார்க்கண்டேய புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், எந்த புராணம் எடுங்கோ ஆரம்பம் சூத உவாச்சதான். எல்லா இடத்தையும் சௌனக உவாச்ச சூத உவாச்ச இல்லாம ஒரு புராணமும் கிடையாது. ஒவ்வொன்றும் நடந்தது நைமிஷாரண்யத்துல தான், அதுவும் யாக மத்தியில. கர்ம விராமே பிரம்ம விசார அப்படின்னு ஒரு வார்த்தை. எப்போதெல்லாம் கர்மம் விராமம் ஏற்படுறதோ, ஏன்னா சத்ரயாகங்கிறது இட்ஸ் வெரி லாங்கஸ்ட் யாகம் அண்ட் வெரி ஸ்மாலஸ்ட். அதாவது என்னன்னு கேட்டா ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்போ பெரிய பெரிய சோமயாகம்னா கார்த்தால பிராத்த சவனம், மாத்தியந்தின சவனம், திருத்தீய சவனம்னு 3 சவனங்களா நடந்துட்டு இருக்கும் யாகம். ஆனா சத்ரயாகம் அப்படின்னா கார்த்தால ஆரம்பிச்சா மத்தியானத்தோட பூர்த்தி. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் விராமம் தான். தூங்க மாட்டா மகர்ஷிகள்லாம். என்ன பண்ணுவான்னு கேட்டா சப்தாகமோ சரி, அங்க சப்தாகம் கான்செப்டே நடக்கல. இது அது சஹஸ்ர சமமாசத்தைன்னு ஆரம்பிக்கும் போதே இது என்னன்னா 1000 வருஷம். 1000 வருஷம்னா என்ன, ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் உபன்யாசம் பண்ணியிருக்கார் சூத பௌராணிகர். அப்படி இருக்க பேர்பட்ட யாகம் தான். இப்ப இங்க என்னன்னு கேட்டா பாகவதமாகிற இந்த ஞான யஜ்ஞத்துல இப்போ இங்க கர்ம காண்டம் இங்க பாராயணம் பண்ண போறது சாயங்காலத்துல பிரதோஷ காலத்துல. அதனால வேத பாராயணம் அப்படிங்கிறது எதற்கு வச்சிருக்கோம்னா, நம்ம பண்றதுல ஏதாவது ஒரு லோபம், ஒரு ஓட்டைகள் ஏதாவது இருந்ததுனால் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த வேத மந்திரத்துக்கு ஒண்டித சக்தி, வேற எதுக்கும் சக்தி கிடையாதுங்கிறதுனால பேர்பட்ட 7 பேர் இன்னைக்கு குழந்தைகள், சப்த ரிஷிகளாக 7 குழந்தைகள் வந்திருக்கா. 4 கணபாடிகள் வந்திருக்கா. சசாங்க கணபாடிகள் எல்லாரும் உள்ள வந்தாச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வேத பாராயணம் பண்ண போறோம். எல்லாரும் ஸ்ரத்தையா கேட்டு வேதமாதாயுடைய ராஜுவுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் பாத்திரமாகும்படி பிரார்த்திக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சொல்ல வரேன்.
परिपतिं वचस्य कामेन कृतो अभ्यानडर्कम् स नो रासच्छुरुधश्चन्द्राग्राधियन् धियगुंसीषधाति प्रपूषा क्षेत्रस्य पतिना वयगुं हितेनेव जयामसि गामश्वं पोषयित्वा सनो मृडातीदृशे क्षेत्रस्य पते मधुमन्तमूर्मिन्धेनुरिव पयो अस्मासु सुक्ष्वा मधुश्च तं घृतमिव सुपोतमृतस्य नः पतः मृडयन्तु अग्नेन यसुपथा राये अस्मान् विश्वानि देववयुनानि विद्वान् युयोध्यस्मज्जोराणमेनो भूयिष्ठान् ते नम उक्तिं विधेम आदेवानामपि पन्थामगन्मयच्छक्नवामतदनुप्रवोढुम् अग्निर्विद्वान् स यजाच्छेदुः सोऽध्वरान् सऋतून् कल्पयाति यद्वाहिष्ठं तदग्नये बृहच्च विभावसो महिषी वत्वद्रजिस्वद्वाजा उदीरते अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गाणि विश्वात् पोश्च पृथ्वी बहुलान उर्वी भवातो गायतनय शय्योः त्वमग्ने व्रतपा असि देव आमर्त्येष्वा त्वय्यज्ञेष्वीज्ञः यद्वो वयं प्रमिणामभ्रतानि विदुषां देवा अविदुष्टरासः अग्निस्तद्विश्वमापृणाति विद्वान् येभिर्देवागं ऋतुभिः कल्पयाति हवामहे जनेभ्यः अस्माकमस्तु केवलः इन्द्रन्नरो नेमथिता हवन्ते यत्पार्यायुणजते धियस्ताः शोरो नृषाता शवसश्च कान आगोमतिव्रजे भजात्वन्नः इन्द्रियाणि शतक्रतो जाते जनेषु पञ्चसु इन्द्रतानि त आवृणे अनुतेदायि मह इन्द्रियाय सत्रा ते विश्वमनुवृत्रहत्ये अनक्षत्रमनुसहो यजत्रेन्द्रदेवेभिरनुते नृषह्ये आयस्मिन् सप्तवासवास्तिष्ठन्ति स्वारुहो यथा ऋषिरः दीर्घश्रुत्तम इन्द्रस्य घर्मो अतिथिः आबातु पक्वमैरय आसूर्यगुम्रोहयो दिवि घर्मन्न सामन्तपतासु वृत्तिभिर्जुष्टङ्गिर्वणसे गिरः इन्द्रमेद्गाथिनो बृहदिन्द्रमर्केभिरर्किणः इन्द्रं वाणीरणोषता गायन्ति त्वा गायत्रिणोऽर्चन्त्यर्कमर्किणः ब्रह्माणस्त्वा शतक्रतवुद्भगं शमिवयेमिरे अगुम्भोमुचे प्रभरे मामनीषामोतिष्ठता वृण्णे सुमतिं गृणानाः इदमिन्द्र प्रतिहत्यं गृभाय सत्योः सन्तु यजमानस्य कामाः विवेशयन्माधिशनादजानस्तवै पुरापार्दिन्द्रमह्नः अगम्हसो यत्र पीपरद्यथा नो नावे भयान्त
प्रथममुभये हवन्ते प्रसम्राजं प्रथममध्वराणामगं होमुजं वृषभयज्ञयानाम् अपान्नपातमश्विना हयन्तमस्मिन्नर इन्द्रयन्धत्तमोजः विन इन्द्रमृथो जहिनी चायच्छपृतयतः अधस्पदन्तमीकृधियो अस्माकम् अभिदासति इन्द्रक्षत्रमभिवाममोजोत्था वृषभचर्षणीनाम् अपानुदो जनममित्रयन्तमुरन् देवेभ्यो अग्नोर्लोकम् भृगोण भीमः कुचरो गिरिष्ठाः परागत आजगामा परस्याः सृगगं सगंसाय पदिमिन्द्रधिग्मं विशत्रून्ताधिविमृधोऽनुदत्त्वा विशत्रून् विमृधोऽनुदविवृत्रस्य हनूरुजा विमन्यमिन्द्रभामितो मित्रस्याभिदासतः त्रातारमिन्द्रमभितारमिन्द्रगुंहते सुहवगुंशोरमिन्द्रम् हुवेणुशक्रं पुरुहूतमिन्द्रग्रस्वस्ति नो मघवाधात्विन्द्रः माते अस्यागं सहसा वन्परिष्टा बघाय भूमहरिवः परादै प्रायस्वनो भृकेभिर्परोधैस्तव प्रियादः सोरुषुस्यामा अनवस्ते रथमश्वाय तक्षन्त्वष्टा वज्रं पुरुहूतद्युमन्तम् ब्रह्माण इन्द्रं महयन्तो अर्कैरवर्धयन् नः ये हन्तवा वृश्रेयत्ते वृषणो अर्कमर्चनिन्द्रग्रावान् अदितिस्तजोषाः अनश्वासो ये पवयो रथा इन्द्रेषिता अभ्यवर्तन् तदस्योने मन उत युञ्जते धियो विप्रस्य बृहतो विपश्चितः विहोत्रादधे वयुना विदेक इन्महीदे तदविदुः परिष्टुतिः सुवाग्देवदुर्यागुम् आवददे पश्रुतौ देवेष्वाघोषे मानो वीरो जायतां कर्मण्यो यवं सर्वेणु जीवमयो बहु नाम सद्वशी इदं विष्णुर्विचक्रमे त्रेधानि दधे पदम् समूढमस्य पागुं सुर इरावती धेनुमतिः भूतगुं सूयवसिनी मनवे यशस्ये यस्कभ्नात्रोदसी विष्णुरेते दाधार पृथिवीमभितो मयूखैः प्राची प्रेतमध्वरं पयन्ती ऊर्ध्वं यज्ञन्नयतं माजी वरतमत्र रवेथां भस्मन् पृथिव्या दिवो वा विष्णुभूत वा पृथिव्या महो वा विष्णुभूतवान्तरिक्षात्थस्थौ प्रणत्व बहुभिर्वसव्यैरा प्रयच्छ दक्षिणादोतसव्यात् विष्णोर्मुखं वीर्याणि प्रवोचं यः पार्थिवानि विममेरजागुंसि यो अस्कभायदुत्तरगुं तथस्थं विचक्रमास्त्रेधोरुगायो विष्णोरराटमसि विष्णो पृष्ठमसि विष्णोऽस्यप्रेस्थो विष्णोऽस्योरति विष्णो ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा काव्येन्द्रं वो विश्वतस्परेन्द्रन्नरः त्वन्न
नः सोम विश्वतो रक्षा राजन्नघायतः नरिष्ये त्वावतः सखा याते धामानि दिव्या पृथिव्यां या पर्वतेष्वोषधि स्वप्सो तेभिर्नो विश्वैः सुमना अहेणन् राजन् हव्यागृभाय अग्निशोमासवेदसा सहोति वनतङ्गिरः सन्देवत्रा बभूवथुः युवमेतानि दिविरोचनान्यग्निश्च सोमसक्रतु अधत्तम् युवगं सिन्धोगं रभिजस्तेरभद्यादग्निशोमावमुञ्चदन् गभीताने अग्निशोमाविभवं सुमेषणुतं वृषणाहवम् प्रतिसूक्तानि हर्यतं भवतं दाशुषे मयः आन्यन्ति वोमतरिष्वाजभारामथ्नादन्यं परिष्येनो अद्रेः अग्निशोमा ब्रह्मणा वावृधानो रुञ्जत्याय चक्रधुरुलोकम् अग्निशोमा हविषः प्रस्थितस्य वीतगुं हर्जतं वृषणाजुषेथा सुशर्माणा स्ववसा हि भूतमथाधत् यजमानाय संयो आप्यायस्वसन्ते गणानां त्वा गणपतिगं भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्यन्बन्नोतिभिस्सीदसादनम् सैज्जनेन सविषादजन्मना सपुत्रैर्भरते धनानृभिः देवानां यः पितरमाविवादति हविषा ब्रह्मणस्पतिम् सषष्ठभातरिक्तता गणेन रुरोजफलिगुं रवेण बृहस्पतिरुत्रिया हव्यसोदः कनिक्रदद्वावसतिरुदाजते मरुतो यद्भवो दिवो यावः शर्मा अर्जमायाति वृषभस्तु विश्वान् दाता नाम पुरुहूतो अर्हन् सहस्राक्षो गोत्रभिर्वज्रबाहुरस्मासु देवो द्रविणं दधातु ये तेर्यमन् बहवो देवयानाः पन्थाना राजन् दिव आचरन्ति तेभिर्नो देवमहि शर्म यच्छन्न एधिर्द्विपदे सञ्चतुष्पदे बुध्नादग्रमङ्गिरोभिर्गृणानो विपर्वतस्य दृगुंहिता यैरते रुजद्रोधागुं विकृत्रिमान्येषागुं सोमस्य तामदकिन्द्रश्चकारात् बुध्नादग्रेण विमिमायमानैर्वज्रेण खान्यत् नदीनाम् वृथासु जट्पथिभिर्दीर्घयथैः सोमस्य